ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் காந்தியம் தேசிய காலகட்டம் அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக், அதை தொடர்ந்து நடந்த பின்விளைவுகள், உத்தம் சிங்கு, ரவீந்திரநாத் தாகூர், காந்தியடிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து கிலாபத் இயக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 1921 to 22 காலகட்டங்கள். அதாவது நீங்கள் இந்த பாடம் படிக்கும்போது பிரிச்சுக்கணும். காந்தி சகாப்தம் 1915 ஆரம்பிக்கும். ஸோ கிலாபத் பார்த்தீங்கன்னா 1919 22 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த கிலாபத் இயக்கம் அப்படின்னு தொடங்குனதே என்னது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காலிபா அப்படின்னு சொல்றவர் தான் இஸ்லாமோட தலைவராக இருந்திருப்பாரு. துருக்கியில ஒரு புரட்சி நடந்து அந்த சுல்தான பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லா இருக்கிற இஸ்லாமியர்களோட தலைவராக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா காலிபா. துருக்கி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட சேர்ந்து போராடும். அதாவது இரண்டாம் உலக போர் அப்படின்னு இரண்டாம் உலக போர் பக்கமாக வரும். அதாவது முதல் உலக போர் முடிஞ்சு இரண்டாவது உலக போர் வரதுக்கு முன்னாடி இந்த முதல் உலக போரில் துருக்கி ஜெர்மனியோட சேர்ந்து போராடும் போது ஜெர்மனி ஃபர்ஸ்ட் தோத்து போயிடும். செகண்ட் வேர்ல்டு வார் அதுதான் ஆரம்பிக்கும், அதுலேயும் தோத்து போயிடும். இந்த ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறம் ஜெர்மனியோட கூட இருந்த எல்லா நாடுகளும் துண்டாடப்படும். அதில் ஒன்று தான் துருக்கி. சரிங்களா? அதாவது 1918 முதல் உலக போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாமிய மத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியோட காலிபா தான் இருந்திருப்பாரு. அவர் ஜெர்மனியோட சேர்ந்து போராடுறதுனால இந்த தோல்வியின் முடிவில் அந்த நாடு துண்டாடப்பட்டு காலிபா அந்த காலிபா அப்படிங்கிற உலக இஸ்லாமிய தலைவர் பார்த்தீங்கன்னா கடுமையாக நடத்தப்பட்டிருப்பார். அவரோட இதை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கிலாபத் இயக்கம் தொடங்கும். கிலாபத் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கிலாபத் இயக்கத்தை தொடங்குறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் தான், அலி சகோதரர்கள். மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி. இவங்க ரெண்டு பேரையும் அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களோட இருந்த இன்னொரு முக்கியமான ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அதுக்கப்புறம் இந்த கிலாபத் இயக்கத்தோட முடிவில் அவர் காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாயிடுவார். சரிங்களா? ஸோ கிலாபத் இயக்கமும் முதல் உலக போரும் துருக்கி கைப்பற்றப்படுதல், காலிபாவின் அதிகாரங்கள் பறிக்கப்படுதல், இதுதான் ஃபர்ஸ்ட். ஜெர்மனியோட சேர்ந்து போராடினா துருக்கி தோற்கடிக்கப்படும். அதைத் தொடர்ந்து துருக்கியோட காலிபா கடுமையாக நடத்தப்படுவார். அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படுக்கை திணிப்பாங்க, செவ்ரேஸ் உடன்படுக்கைன்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் காலிபாவோட அதிகாரங்கள் மொத்தத்தையும் பறிச்சிருவாங்க. இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மறுபடியும் செல்வாக்கு வரணுங்கிறதுக்கோசரம் தொடங்கப்பட்ட கிலாபத் இயக்கம் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா பயணிக்கும். சரிங்களா? அதாவது கிலாபத் இயக்கத்தோட நோக்கமே ரெண்டு தான். முதல் உலக போர் துவங்கப்படுறதுக்கு முன்னாடி துருக்கியோட பேரரசின் எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது அதான் சொன்ன இல்லையா, அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துருக்கி துண்டாடப்படும் போது அதற்கு முன்னாடி இருந்த அந்த எல்லைகள் அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக இருக்கும். அதே மாதிரி துருக்கியோட சுல்தான் ஆட்சியும் அதிகாரம் மறுபடியும் பழையபடி இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிற இரு நோக்கங்களை முன்னிட்டு நிறைவேற்றும் பொருட்டு இந்திய முஸ்லீம் கிலாபத் இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இந்திய முஸ்லீம் இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். சரியா? காந்தியடிகள் இந்த கிலாபத் இயக்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா தன்னோட இதை நல்கியிருப்பார். அதாவது அவரோட ஆதரவை இந்த கிலாபத் இயக்கத்தோட இன்னொரு இயக்கமும் தொடங்கியிருப்பாங்க. அது ஜமாத் அல் உமா இ ஹிந்து அப்படிங்கிற ஒரு இயக்கம். சரியா? கிலாபத் இயக்கத்தோட முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா 1919 செப்டம்பர் 21 லக்னோவில் தான் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாநாட்டு பார்த்தீங்கன்னா அலி சகோதரர்கள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவங்க ரெண்டு பேர்த்தோட இவங்கெல்லாம் அதில் பங்கேற்றிருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய தலைவர்கள். சரிங்களா? அந்த மாநாட்டை தொடர்ந்து அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா கிலாபத் நாளாக இந்தியா முழுவதும் அமைதியாக கொண்டாடி இருப்பாங்க. சரிங்களா? இரண்டாவது மாநாடு, அதை தொடர்ந்து இரண்டாவது மாநாடு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். சரிங்களா? டெல்லியோட மாநாட்டோட தலைவராக தான் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பொறுப்பேற்றுப்பார். அப்ப இவர் பொறுப்பேற்றிருக்கும் போது அந்த கிலாபத் இயக்கத்தோட கொள்கைகளாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கிய தேசிய முழக்கங்களை பார்த்தீங்கன்னா சௌகத் அலி பார்த்தீங்கன்னா முன்வைப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க. காந்தியடிகள் பண்ண ஒரு தவறுல இதுவும் ஒண்ணுதான். அதாவது இந்த தேசிய நீரோட்டத்துல முஸ்லீம் சைடு நமக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீமோட ஒரு பகுதியை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கு அதே மாதிரி அந்த நீரோட்டத்தில் இருந்த முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்கு.
சரியா? இரண்டாவது மாநாடும் ஓரளவுக்கு நடக்கும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாபத் இயக்கத்துக்கு என்னோட முழு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. அது இல்லாம நேரு, மதன் மோகன் மாளவியா இவங்களும் இந்த காந்தி பொறுப்பேற்ற இரண்டாவது மாநாட்டில் கலந்து கொண்டுவாங்க. சரிங்களா? காங்கிரஸ், முஸ்லீம் லீக், கிலாபத் 3 இயக்கங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிலாபத் இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கும். சரிங்களா? இதை தொடர்ந்து உலகம் பூரா இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கிட்ட நம்ம வந்து ஆதரவை நல்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கிலாபத் தூதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை நோக்கி போகும். இங்கிலாந்துல மாண்டேகு ஜேம்ஸ்போர்டு, அப்புறம் வந்து மாண்டேகு, அப்புறம் துணை செயலர் வந்து பிஷரு, இவங்களோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் பிரச்சனை போய் விவரிப்பாங்க. காலிபாக் மறுபடியும் அதிகாரம் கொடுங்க, எல்லைகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி பிரதமர் வந்து லாய்டு ஜார்ஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரையும் சந்திச்சு பேசும். சரிங்களா? 1920 சர்வதேச உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் துருக்கியோட காலிபா ஏற்றுப்பார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்ரேஸ் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடியா இருக்கும். சரியா? ஏன்னா இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருந்திருப்பாங்களா, ஐரோப்பிய நாடுகளில் இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இந்தியாவில் இந்த இயக்கத்திற்கான ஒரு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனால மறுபடியும் இந்தியா திரும்பி வந்து பம்பாயில் மறுபடியும் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் குழுவிற்கான அரசியலமைப்பை வெளியிடுவாங்க. சரியா? மார்ச் 19 மறுபடியும் கிலாபத் தினமாக கொண்டாடுவாங்க. ஃபர்ஸ்ட் 19 அக்டோபர் 17 கொண்டாடி இருப்பாங்க. இங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு குறையுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிலாபத் நாளை கொண்டாடுவாங்க. காந்தி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அகிம்சை தத்துவத்தையும் ஒத்துழையாமை திட்டத்தையும் கிலாபத் இயக்கத்தை வைத்து தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொண்டு வருவார். சரிங்களா? அதாவது மார்ச் 10 அந்த ஒரு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கும். சரியா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாபத் இயக்கத்தை கொண்டு அவர் இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு வித்திட்டு இருப்பார். ஏன்னா காங்கிரஸ்ல சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா காந்தியின் வற்புறுத்தலின் பேரில் கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கும். அதாவது அந்த அது ஒத்துழையாமை இயக்கம்னா பட்டங்களை துறக்கணும், வக்கீல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது கவர்மெண்டோட ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை காங்கிரஸ்ல கொண்டு வரதுக்கு முன்னாடியே கிலாபத் இயக்கத்துல அந்த இயக்கத்திற்கு ஒரு விதையை போற்றுவார் காந்தி. சரிங்களா? 1922 பிப்ரவரி 12 கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அப்படியே அதோட பவர் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபா கமால் பாஷா அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் என்ன பண்ணுவாருன்னா துருக்கியோட ஆட்சியை கைப்பற்றி இந்த காலிபா சுல்தான் அப்படிங்கிற ஆட்சிக்கு முடிவு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிலாபத் இயக்கத்தோட தேவைகள் இல்லாமல் அந்த இயக்கம் தோல்வியை தழுவும். ஸோ கிலாபத் இயக்கம் வலுவிழந்து கடைசியா ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு முக்கியமான காரணம் துருக்கி ஆட்சி கைப்பற்றப்படும். அதுக்கு முன்னாடி அரசர் அப்படின்றதுல போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா தனி மனித ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றி மக்களாட்சியை கொண்டு வந்துருவார். பெரியார் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்தபா கமால் பாஷா வந்து பெரிய அளவில் பேசியிருப்பார். அவர் மாதிரி இருக்கணும் எல்லா முஸ்லீமும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? இப்போ இந்த கிலாபத் இயக்கத்தோட காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1919 22 வரைக்கும் தான். பிப்ரவரி 12 அப்படின்னா ஒத்துழையாமைக்கு நிறுத்தப்பட்டுரும். அதோட இந்த முஸ்லீம்கள் கிலாபத் இயக்கத்துக்கு இல்லாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக் வளர்ந்துடும். சரியா? இதற்கப்புறம் தான் இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக கருதப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் வரும். சரியா? 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கிலாபத் இயக்கத்தோட கூட்டத்தில் காந்தியடிகள் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏத்துக்கும். மார்ச் 10 அறிக்கை வெளியிடுவாரு. ஜூன் 9 ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கும். சரியா? ஸோ அவரோட வற்புறுத்தலின் பேரில் ஆகஸ்ட் 31 முதல் 1920 ஆகஸ்ட் 31 முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. சரியா? ஆகஸ்ட் 31 தொடங்கலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது 1920 ஆகஸ்ட் 1 திலகர் வந்து மறைஞ்சிருவார். திலகர் இறந்துருவார். அதாவது எப்ப 31 தொடங்கலாம், எப்படி கொண்டு போகலான்னு பேசிட்டு இருக்கவே இவர் இறந்த செய்தியை கேட்ட காந்தியடிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனது வலிமையான பாதுகாப்பாளன் மறைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம திலகருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும், அவரோட கொள்கையும் அவரோட கருத்துக்களையும் மறுபடியும் கொண்டு போகணும்னா இன்னைக்கு அவர் இறந்த நேரத்திலேயே ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கலாம்னு சொல்லி 30 நாளைக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 1 அந்த இயக்கத்தை தொடங்கிடுவார். ஆகஸ்ட் 1 தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்படும்.
சரியா? ஆகஸ்ட் முடிஞ்ச அடுத்து என்ன செப்டம்பர் இல்லையா? செப்டம்பர்ல கல்கத்தாவில் காங்கிரஸோட சிறப்பு கூட்டம் ஒன்று நடக்கும், ஒரு சிறப்பு அமர்வு நடக்கும். அந்த அமர்வுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கும். அதை தொடர்ந்து இந்த வருஷம் நடக்கும் இல்லையா, வருஷம் காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் ஒட்டி தான் நடக்கும். ஸோ 1920 டிசம்பர் மாசம் அந்த காங்கிரஸோட மாநாட்டுக்கு தலைமை வகிச்சவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை சார்ந்த விஜயராகவாச்சாரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருந்திருப்பாரு. அவர் தலைமையில் நடந்த நாக்பூர் அமர்வுல தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க. அதாவது ஒத்துழையாமை இயக்கம் ஆகஸ்ட் 31 பிளான் பண்ணி திலகர் மறைஞ்ச நாள் ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர்ல அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கி டிசம்பர் மாசம் நாக்பூர் அமர்வுல அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமாவே நிறைவேற்றுவாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தோட கூறுகள், ஒத்துழையாமை இயக்கம் என்னன்னா டிஸ்ஒபீடியன்ட், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில நம்ம எந்த ஒரு இதுவும் ஒத்து போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தும் திரும்ப ஒப்படைப்பது. அதாவது இந்த ஜாலியன் வாலாபாக் கொடுமையை எதிர்த்து நைட்வுட் பட்டத்தை திறந்தார் இல்லையா யாரு, ரவீந்திரநாத் தாகூர். அந்த மாதிரி எல்லாருமே பிரிட்டிஷார் நம்மளுக்கு கொடுத்த இந்த பட்டங்களை துறக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பார். இதை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அவரோட கைசரிகி இந்து போயர் பதக்கம் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவார். அதே மாதிரி அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, இதுதான் ஒத்துழையாமை. வரி கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்னு சொல்றது, அதாவது வரி கட்ட வேண்டியது இதாக தான் இருக்கும். இதை வாங்க மாட்டேன், அதை வாங்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற பிளான். அதே மாதிரி நீதிமன்ற வழக்குகளில் இருந்து வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளை தனியார் மத்தியஸ் மூலமாக தீர்வு காண்பது. இது எப்படி சார் வந்து அவங்கள பாதிக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப லேண்ட் ரிஜிஸ்டர் பண்றோம், ரிஜிஸ்டர் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, கட்டினாதானே அவங்களுக்கு வரி. கட்ட மாட்டேன், இதை பண்ண மாட்டோம், நாங்களே தனியாவே தீர்த்துக்கிறோம், கோர்ட்டுக்கு பீஸே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளை புறக்கணித்தல், பெற்றோர்களும் குழந்தைகளும் அந்த அரசு பள்ளியை வந்து புறக்கணிக்கிறது. இதை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு கல்வி பெரிய அளவுல வரும். பிரிட்டிஷார் ஆரம்பிச்ச கல்விக்கூடங்கள், பள்ளிகள், கல்லூரிகளை புறக்கணிச்சுட்டு வட்டார மொழியில கல்விக்கூடங்கள் ஆரம்பிக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி 19 சட்டத்தின் உருவாக்கப்பட்டு எலெக்ஷன் வந்து 20 நடக்கும் இல்லையா, அந்த 20 நடந்த சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது, அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை என்று முடிவு, சிவில் இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது, இராணுவத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்றது, கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றது. அதோட தொடர்ந்து அந்நிய பொருள்களின் புறக்கணிப்பு, ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்க மாட்டேன், சுதேசி ப்ராடக்ட்லாம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் சுதேசி இயக்கத்தின் கொள்கையிலே பரப்ப ஆரம்பிச்சாங்க. பெரிய எண்ணிக்கையிலான பணியாளர்கள் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தாங்க. காங்கிரஸோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பணக்காரர்கள், வணிகர்கள், டாக்டர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸு, பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர்த்த இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிராமங்களுக்கு போய் வெறும் 25 பைசா வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் காங்கிரஸ்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு கட்சியில சேரும்போது காசு தேவையில்லை. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு நிதி கொடுக்கணும் இல்லையா, அப்புறம் கட்சி எப்படி இயங்கும். சரிங்களா? இந்த ஒட்டுமொத்த காங்கிரஸோட செயல்பாடு அப்படியே மாற்றம் பெற்றுச்சு. மேல்குடிக்கான அடையாளம் அப்படிங்கிறத தாண்டி கட்சி மெதுவான எல்லாத்துக்குமான தேசிய இயக்கமா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாற ஆரம்பிச்சிச்சு. இதை பொறுத்துக்காத, இதை தேவையில்லாத இதை எதிர்த்த பழமைவாதிகள் எல்லாம் காங்கிரஸ் விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் இயக்கமா ஒத்துழையாமை இயக்கத்துல மாறுது. சரிங்களா? காந்தியடிகள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகள், வித்யாபீடங்கள் நிறுவப்பட்டது. அதாவது லோக்கல் பீப்புள்ஸால, பிரிட்டிஷ் இதை நம்ம எதுக்கு வேணாம், நாம சுயமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முன்னணி வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தொழிலை கைவிட்டாங்க. சரியா? ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் அரசு நிறுவனங்களை விட்டுட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து கிராபத் இயக்கம் தொடங்கினால்தான் ஒத்துழையாமை இயக்கம் பெரிய அளவுல போகுதுன்னு சொல்லிட்டு தேச துரோகம் சொல்லி அலி சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. சரியா? அதே மாதிரி இந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிரதேசங்கள், நிறைய மாகாணங்கள் இருக்கும் இல்லையா, எல்லா மாகாண கமிட்டிகளுக்கும் அழைப்பு விடுத்து
எல்லாமே இது பண்ணுவாங்க. அரசும் இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, தடுத்து நிறுத்த முயற்சியை கட்டவித்திருப்பாங்க. ஆனால் அது ஒன்றும் எடுபடாது. இதை தொடர்ந்து இன்னும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு ஒத்துழையாமை இயக்கத்திலே. அதில் முக்கியமான ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கனாட் கோமகன் வருகை புறக்கணிப்பு, டியூக் ஆஃப் கொனாட். கோமகன் அப்படின்னா அந்த அரச குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு வாரிசு, இளவரசர் இல்லை. அதாவது சேம்ஸ்போர்ட் சட்டத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சு சட்டமன்றத்தை நிறுவியிருப்பாங்க இல்லையா, அந்த சட்டமன்றத்தை துவங்கி வைப்பதற்காக வேல்ஸ் இளவரசர் எட்வர்ட் ஜான், 8ஆம் எட்வர்ட் ஜான், சரியா, அவர் வரதா இருக்கும். அவர் வரதுக்கு முன்னாடி அங்கே நிலைமை சரியில்லை, அதை போய் கொஞ்சம் இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரச குடும்பத்திலிருந்து கோமகன் ஒருத்தர் வருவார், டியூக் ஆஃப் கன்னாட். அவர் பேர் என்னங்கிறது இங்கே மென்ஷன் ஆகலை, சரியா. கன்னாட் அவர் பேர், கோனட், கோனட் அப்படிங்கிறதா அவர் பேர். அரச குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர், இளவரசர் இல்லை, அந்த அரச குடும்பத்தை சார்ந்த ஏதோ ஒரு வாரிசு. அவர் எதுக்கு வராரு அப்படின்னா இந்தியாவில் சூழ்நிலை சரியில்லை, இந்த நேரத்தில் நம்மளோட இளவரசர் இங்கே வந்தால் சரியா இருக்காது. ஸோ அவர் வரும்போது நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், கடந்த கால தவறுகளை மன்னிக்குமாறு அந்த கோமகன் கேட்டுட்டு இருப்பார். ஆனால் மக்கள் அதுக்கு தயாராக இருந்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது, அவுட் சோர்ஸ் கண்டென்ட் தான். முதல்ல சென்னைக்கு தான் அந்த கோமகன் வருவார். 1921 ஜனவரி 10 வந்து இறங்குவார் அந்த சென்னை சட்டமன்றத்தை துவங்கி வைக்கிறதுக்கோசரம். அவர் வரும்போதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கும். மெரினா கூட்டத்தில் கோமகனுக்கான வருகை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அப்போ ஆட்சியில் இருந்த நீதி கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா அவருக்கு அந்த கடற்கரையோட இன்னொரு பக்கத்தில் வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே காங்கிரஸுக்கு எதிரானவர்கள். நீதி கட்சியே காங்கிரஸை வந்து எதிர்த்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க, புரியுதா. இவங்க காங்கிரஸ் எதுக்கு ஆதரவு கொடுக்குதோ அதை நீதி கட்சி எதிர்க்கும். நீதி கட்சியோட ஒரே நோக்கம் என்னன்னா பிராமணர்கள் பிடியிலிருந்து மக்களை பாதுகாப்பது. அவங்களுக்கு சுதந்திரம் வேணுமா வேணாங்கிறதுல ரெண்டாவது விஷயம். சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க மறுபடியும் நம்மளை அடிமை தான் படுத்துவாங்க. யாரு, பிராமணர் மேல் சமூகத்தினர்னு சொல்லிதான் நீதி கட்சியோட ஒரு கொள்கையே, சரியா. அதுதான் இப்போ வரைக்குமே நீதி கட்சி, திமுக இது எல்லாத்தோட கொள்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும், சரியா. 2 நாளைக்கு பின்னாடி சென்னை சட்டமன்றத்தை அவர் துவங்கி வச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து அவர் கல்கத்தா போயிருப்பாரு ஜனவரி 28, டெல்லி பிப்ரவரி போயிருப்பாரு, பம்பாய் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 போயிருப்பாரு. எங்கெங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துலையும் அவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அவரோட வருகை புறக்கணிச்சிருப்பாங்க. பெரிய யாருமே காங்கிரஸ்லயோ யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. அவர் என்னடா அது இளவரசர் வராரு, அவருக்கு முன்னாடி ஒரு பேஸ் போடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் அவருக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பை பார்த்து ரொம்ப வருத்தத்தோட பம்பாய் விட்டு புறப்பட்டு போயிடுவார். பிப்ரவரி 28 போயிடுவார். இதை தொடர்ந்து ஒரு படுகொலையே நடந்திருக்கும், நான்கானா படுகொலை. 1921 மார்ச் மாதம் நான்கானா குருத்வாரில் 195 சீக்கிய யாத்திரிகள் போலீசார் சுட்டுக் கொண்டிருக்காங்க. சீக்கியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் பண்ணது மிகப்பெரிய கொடுமைகள். எத்தனை பேர், 195 பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நன்கானா படுகொலைன்னு சொல்லியிருப்பாங்க. இது 1921 மார்ச் மாதத்தில் நடந்திருக்கும். காங்கிரஸ் இது மிகப்பெரிய அளவில் கண்டிச்சிருக்கும். அதை தொடர்ந்து இந்த 20, 21, 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு சிகரம் வைத்தார் போல் மலபார் கிளர்ச்சி நடந்திருக்கும். மலபார் கிளர்ச்சியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மலபார் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1921 பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யாகூப் ஹாசன், மாதவ் மேனன், கோபால மேனன், மொய்தீன் போன்ற கிலாபத் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட போது அவர்களை ஆதரித்த முஸ்லீம் அரேபியாவிலிருந்து வந்து இங்கே பொண்ணு கட்டி நிலத்தை குத்தகைக்கு எடுத்துட்டு இருந்த விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அலி முசலியார் அப்படிங்கிறவர். கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு, அதாவது இது எப்படி நடந்திருக்குன்னா முஸ்லீம்களுக்கும் அந்த நிலத்தை வச்சிருந்த ஜமீன்தார்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளர்ச்சி ஆரம்பத்தில் போகும். இவங்க கிளர்ச்சியாளர்கள் அப்படியே அவங்களுக்கு அந்த ஜமீன்தார்களுக்கு ஜென்மிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷோட அரசு நிறுவனங்கள், அரசு ஆவணங்கள், கஜானா, அதை சப்போர்ட் பண்ண அதிகாரிகள், அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. பல்வேறு ஐரோப்பியர்கள் கொள்ளுவாங்க. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கரம் கொண்டு அடக்கியிருக்கும். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க. அங்கே வந்து கிலாபத் ராஜ்யம் அப்படிங்கிறத போராட்டக்காரர்கள் ஒன்று அமைப்பாங்க. இந்த கிலாபத் இயக்கத்தில் இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிளா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒதுங்கி இருப்பாங்க.
இந்த கோபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மோதலாக மாறும். ஆரம்பத்தில் ஜமீன்தார்கள் மாப்பிள்ளைகள் அப்படின்னு இருந்தது, இந்து முஸ்லீம் மாப்பிள்ளைகள் இந்து ஜமீன்தார்கள் மாறி கடைசியில் இந்து முஸ்லீம் மோதலாவே மிகப்பெரிய அளவில் முடிஞ்சிருக்கும். சரியா? இதுதான் அந்த கிளர்ச்சியோட முக்கியமான போக்கு, மலபார் கிளர்ச்சி. இதைத் தொடர்ந்து வேல்ஸ் இளவரசர் வருகிறார். இதுதான் அந்த இளவரசர். கேவலமான, இப்போ வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தனியான மக்களாட்சி பெற்ற நாடு தான். ஆனால் அரசு, அந்த அந்த அரசாட்சி இருக்கு இல்லையா, அந்த அரசாட்சி கீழே மக்களாட்சி. சரியா? அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்காக வேல்ஸ் இளவரசர் வரதா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் எட்வர்டுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஸ்கூல் புக்கில் வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது 1921 நவம்பர் 19 முதல் 22 வரைக்கும் ஒரு 3 நாள் இந்தியாவில் வரதா அவர் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவர் வரதுக்கு முன்னாடியே பம்பாயில் கலவரம் ஸ்டார்ட் ஆகிடும். போராட்டக்காரர்களாக கூட வன்முறையை கட்டுப்படுத்த முடியாது, காந்தியே தடுத்து நிறுத்த முடியாது. போராடாதீங்க அப்படின்னா அவன் என்ன வர்றது, வெண்ண எங்களை வந்து அடிமைப்படுத்திட்டு அவன் நல்லெண்ணத்தை வளர்க்குறதுக்கு வரானாங்கிற மாதிரி போராட்டம் மிகப்பெரிய அளவில் போயிடும். பல்வேறு நகரங்களுக்கு வருவதா இருந்திருப்பார் இந்த வேல்ஸ் இளவரசர். அவரோட பயணம் எல்லாமே புறக்கணிச்சிருப்பாங்க. இந்திய மக்களோட விசுவாச உணர்வு வேல்ஸ் இளவரசரோட பயணம் தூண்டும். இளவரசர் இங்க வந்தா நமக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் தான் நினைப்பான். அடிமைப்பட்டு இருக்கிற இந்தியர்கள் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டா போகும், இந்த போராட்டம்லாம் குறையும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த காலனி அரசு. ஆனால் அது பேக் ஃபயரா போயிருக்கும். நாடு முழுவதும் விவசாயிகளும் வேலை இழந்தவர்களும் தொழிலாளர்களும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றணும். வேல்ஸ் இளவரசரோட இந்த இது வந்து எல்லா பக்கமும் புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ காந்தியடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வன்முறை இல்லாமல் போராடுங்க, வன்முறை இல்லாமல் போராடுங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நல்ல வழியில் போயிருக்குது, 1 வருஷத்துக்குள்ள நான் சுயராஜ்யம் பெற்றுக் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லியிருப்பார். இந்த போராட்டத்தில் தென்னிந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறி சென்றிருக்கும். எது? வேல்ஸ் இளவரசரோட புறக்கணிப்பும் ஒத்துழையாமை இயக்கமும். ஆந்திராவில் ஜமீன்தார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சிரலா பெகுலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் எல்லா மக்களும் வரி செலுத்த மாட்டேன்னு அந்த கிராமத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக காலி செய்து போயிடுவாங்க. நூற்றுக்கணக்கான கிராம பட்டேல்கள், ஷான் போக்கள் அவங்களோட பதவியை ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து ராஜினாமா செய்வாங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் நடந்திருக்கும் அப்படின்னா, ராஜாஜி, எஸ் சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அங்கங்க ஒத்துழையாமைக்கே நடத்திருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளுக்கடை மறியல், சுதேசி பொருட்களை ஆதரித்து அந்நிய பொருட்கள் எரிப்பு, ஜாதி மத இதை வந்து அதாவது சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர் கொண்டு போவார். இதுவும் லாஸ்டா நடந்த டிஎன்பிசி தேர்வில் ஒத்துழையாமை இயக்கம் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றுல ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ கேரளாவில் ஜென்மிக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்திருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கிளர்ச்சியா மாறி இருக்கும். உத்தரப்பிரதேசம், வங்காளம், அசாம், பீகார், ஒரிசா எல்லா பகுதியிலும் போராட்டங்கள் தீவிரமாக நடந்திருக்கும். இந்திய அரசு செயலரும் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார், நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இயக்கம், இந்த ஒத்துழையாமை இயக்கம் தீவிரத்தை கண்டு காங்கிரஸ் அதோட சிறப்பு மாநாட்டில் நம்ம இன்னும் இந்த இயக்கத்தை வந்து தீவிரமாக்கணும், மக்களோட இது போயிட்டு இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு, அந்த ஃபயரை அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை தீவிரமாக கொண்டு போகணும்னு தீர்மானம் ஏற்றிருப்பாங்க. ஸோ மக்களோட மனநிலை புரிஞ்சுக்காங்க. ஓகே, சுயராஜ்யம் பெறலாம் அப்படிங்கிறதுல மக்கள் வந்து தீர்க்கமாக இருக்காங்க. அவங்க வன்முறையற்ற போராட்டத்தை நிறைய இடங்கள்ல கையில் எடுத்திருக்காங்க. வன்முறையை தாண்டி வன்முறை இல்லாமல் போராடுறது அதிகமாக இருக்கு. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் யாருக்கு எழுதுறாங்கன்னா, அப்போ வைஸ்ரா இருந்த ரீடிங் பிரபு. இந்த பிரபுன்னு ஏன் சேர்த்துறேன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியணுங்கிறதுக்கோசரம், இல்லைன்னா இவனுங்கெல்லாம் பிரபுன்னு கூப்பிடணும்னு அவசியமே நமக்கு இல்லை. வைஸ்ராய் ரீடிங் அவனுக்கு ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா காந்திஜி எழுதுறாரு. இந்த கடிதம் கிடைத்த 7 நாளுக்குள்ள ஒத்துழையாமை இயக்கத்தில் நீங்கள் யாரெல்லாம் கைது செய்திருக்கலாம் அவங்கெல்லாம் நீங்கள் விடுவிச்சிடணும். பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் பூரணமாக வழங்கணும். நாங்கள் என்ன வேண்டாலும் எழுதுவோம், நீங்கள் பண்ணுற தப்பை எழுதுவோம், உங்களுக்கு எதிராக எழுதுவோம், அதுக்கோசரம் நீங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடாது. கிலாபத் பஞ்சாப் கொடுமை, கிலாபத்துக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கும், பஞ்சாப் கொடுமைக்கு ஒரு நடந்திருக்கும். இதுக்கு எதிர்க்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் நீங்கள் எந்த இடையூறும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னா நாங்க பர்தோலியில வரிகுடா இயக்கம் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வரிகுடா இயக்கம்னா இந்தியா பூரா
வெள்ளையர்களுக்கு எந்த வரியும் செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற கிளர்ச்சி. இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கம் கொஞ்சம் பயப்படும். ஆனாலும் இவரோட இந்த இறுதி எச்சரிக்கை வந்து ரீடிங் பிரபு அந்த ஆள் இருக்கான்ல, அவன் செவி மடுக்க மாட்டான். என்னமா பண்ணிட்டு போங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க தயாராக இருப்பார். ஆனா இப்பதான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். சௌரி சௌரா சம்பவம் பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. சௌரி சௌரா வரிகடா இயக்கம் 1922 பிப்ரவரி 12ஆம் தேதி பர்தோலியில பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பார் காந்தியடிகள். வரிகொடா இயக்கம், வரி கொடுக்க மாட்டையா, நீங்க எல்லாம் வெளியே போங்கயா, சுயராஜ்யம் எங்களுக்கு கொடுங்கயா அப்படின்னு சொன்னது. நாடு விடுதலை இருந்து சுயராஜ்யம் கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம வரி கொடுக்க மாட்டேன்னு இவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. வந்த வேல்ஸ் இளவரசரோட புறக்கணிப்பும் சென்னையில எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா முறியடிச்ச, ஏன்னா வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. ஸோ நம்மளுக்கு சுயராஜ்யம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. காடுகளில் வசித்த பழங்குடியின வகுப்பு மக்கள் கூட இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களையும் அந்த போராட்டம் பாதிச்சிச்சு. நாமளும் நம்ம நாட்டுக்கோசரம் கலந்துக்கணும், இவங்க இயற்றிய அந்த வனத்துறை சட்டத்துக்கு எதிராக இது பண்ணுன்னு சொல்லிட்டு பழங்குடி மக்கள், விவசாயிகள், ஏழைகள், நடுத்தர மக்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும் வன்முறைகளும் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இதை தொடர்ந்து தான் மலபாரில் ஒரு கிளர்ச்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆந்திராவில் 2 கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். ஆந்திராவில் இப்போ எப்படி நம்ம அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் யாரை சொல்லுவாங்கன்னா சீதாராமராஜு, அல்லூரி சீதாராமராஜுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய தெலுங்கு படத்தில் இவரோட பேரை ரெஃபரன்ஸாக இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. ஒரு படத்தில் கூட யாரை பார்த்தோன்னா நான் அல்லூரி சீதாராமராஜை பார்த்தேன், அவன் கண்ணில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய வனத்துறை அதிகாரியாக செயல்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பழங்குடி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள், அவங்களோட சுதந்திரம் பறிபோறத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா பழங்குடி மக்களோட சேர்ந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடி இருப்பார். அவரை கொன்றுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லூரி சீதா இன்னும் நிறைய குட்டி குட்டி தலைவர்களை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. இதில் கூட ஒரு பாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கும் சரிங்களா. 1898 இந்த 1918 இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வனத்துறை சட்டத்தை போடுவாங்க. அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமானதுன்னா அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் அங்கே வசிக்கக்கூடாது, சொல்லி போடக்கூடாது, காட்டில் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அது அந்த பழங்குடியினர் எல்லாமே சீதாராமராஜு அவரோட தலைமையில் ஈடுபடுவாங்க சரிங்களா. இதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதுக்கடைகளுக்கு எதிராக உள்ளூர் சந்தையில் அதிக பொருள்கள் விற்கிறதை எதிர்த்தும் ஆங்கில மதுக்கடைகளுக்கு எதிர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கும் ஒரு தன்னார்வ குழு சரிங்களா. அதை தொடர்ந்து 1922 கரெக்டாக பிப்ரவரி 5 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம். 1922 பிப்ரவரி 5 ஒரு 3000 நபர்களோட காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்கோம். அப்போ சில துப்பாக்கிச்சூடு ஏற்படும் சரியா. அந்த துப்பாக்கிச்சூடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருந்த ஒரு 3000 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த போலீஸார் துப்பாக்கியில் சுட்டா மக்கள் வந்து பேசாமல் இருப்பாங்களா? ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காவல்துறைக்கு தெரிஞ்சு போயிடும், என்ன இந்த கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம கம்மியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி போட்டு அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒளிஞ்சிக்குவாங்க. நாங்கள் அமைதியாக பேரணி நடத்திருக்கோம், என்ன நோக்கி சுட்டா அது ஒரு மாஃப் சைக்காலஜின்னு இருக்குது. மாஃப் சைக்காலஜினா ஒருத்தனாக இருக்கும்போது எந்த அளவுக்கு கிளர்ச்சி பண்ணுவான், 5 பேராக இருக்கும்போது எந்த அளவுக்கு கிளர்ச்சி பண்ணுவான், அதுவே மாதிரி 1000 பேராக இருக்கும்போது கிளர்ச்சி எப்படி போகும். அதை தொடர்ந்து இவங்க சுட்டதும் இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போகும்போது இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒண்டிக்குவாங்க. கிட்டத்தட்ட 22 போலீஸ் அதில் இருந்திருப்பாங்க. அந்த 22 பேர்த்தையும் இந்த கிளர்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோட உள்ளே வச்சு எரிச்சிடுவாங்க. உயிரோட எரிச்சதுக்கு அப்புறம் காந்தியடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வந்துடும். அதாவது நம்ம இது ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக போகும்போது இவங்க உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்கன்னா இது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஒட்டுழையாமை இயக்கத்தை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க. நம்ம சுதந்திரம் கிடைக்கிறது 47 கிடைக்கும். அதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணுற மாதிரி போகும்போது இந்த மாதிரியான துர்சம்பவம் நடந்தோன்னா காந்தியால் அதை ஏற்றுக்க முடியாது.
காந்தியடிகளோட கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தாண்டி சத்தியாகிரகம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். சரியா? அவர் திரும்ப பெறன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி உத்வேகமாக இருக்குது, ஒத்துழையாமை இயக்கம் மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி கிடைச்சிரும், சுயராஜ்யம் கிடைச்சிருன்னு இருக்கும்போது இவர் இதை வித்ரா பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக போயிடும். பர்தோலியில் இந்த முடிவை காங்கிரஸ் செயற்குழு ஏற்றுக்கொண்டிருக்கும். இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்த இளம் தொண்டர்களுக்கு காந்தியடிகள் மேலே மிகப்பெரிய இருந்த நம்பிக்கை போயிடும். இந்த நேரத்தில் தான் காந்தியடிகளை வந்து இந்த சௌரி சௌர சம்பவத்துக்கு காந்தி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது செய்து 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. தண்டனை வாங்கிட்டு காந்தி ஜெயிலில் இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸும் பயங்கர க்ளோஸ், 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. 2 பேர்த்தையும் இடதுசாரியின் இடத்தை சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, சியாமிஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸுங்கிற மாதிரி சியாமிஸ் ட்வின்ஸ், ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இடதுசாரியின் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரும் சுபாஷ் சந்திர போஸும். இவங்க 2 பேரும் இந்த கடைசி நேரத்தில் போய் இந்த ஆள் இதை வாங்கிட்டு தப்பு அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஒத்துழையாமை இயக்கம் சுத்தமாக முடிவுக்கு வந்துடும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியமான தோல்விக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தின் பேரில் கிலாபத் பிரச்சனையும் பஞ்சாப் பிரச்சனையும் இணைப்பது சரியா இருந்திருக்காரு. ஏன்னா இவர் வந்து சுயராஜ்யம்னு போகும்போது இந்த 2 பிரச்சனையும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? முஸ்லிம்கள் கிலாபத்துக்கோசரம் போராட, இந்துக்களோ சுயராஜ்யத்துக்கு எதிராக போராடி இருப்பாங்க. தொழிலாளர்களும் விவசாயிகளும் உரிய பங்களிப்பு இல்லாதும் ஒரு காரணமா சொல்லுவாங்க. சிஆ தாஸ், மோதிலால் நேரு, மாளவியா, கஸ்தூரி ரங்கர் இவங்க இந்த மாதிரியான பெரிய தலைவர்களுக்கு, மூத்த தலைவர்களுக்கு திடீர்னு காந்தி இந்த மாதிரி நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையா போயிடும். எல்லாத்துக்கும் தாண்டி முன்னறிவிப்பின்றி நிறுத்தியது. சம்பவம் நடந்தோடனே நிறுத்துறேன்னு அனௌன்ஸ் பண்ணி விடுவார். இதெல்லாம் அவர் ஆக்சுவலா நிறுத்துறன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட போது பல்வேறு கூற்றுகள் காந்தியடிகள் மேல விமர்சனங்கள் வந்திருக்கும். கன்னியாகுமரியில் ஒரு கிராமம் வன்முறையில் ஈடுபட்டது என்பதற்காக இமாலயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மோதிலால் நேரு கேட்டிருப்பார். கரெக்ட் தான். 22 பேர்த்த நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் அவனுக்கு எத்தனை லட்சம் இந்திய மக்களை கொன்னு கூச்சிருப்பான். காந்தியடிகள் கொஞ்சம் அவசரப்பட்டுக்கூடாது. இருந்தாலும் காந்தியடிகள் சத்தியாகிரகத்தில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பாட ஆரம்பிப்பதே சொன்னேன், காந்தியடிகள் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவர். நியாயமான பிடிவாதமாக தான் இருக்கும். அது சில சமயம் நம்மளால வெள்ளைக்காரனுக்கும் அந்த சத்தியாகிரகம் ஒத்து போகும்னு அவர் நம்புவார். அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காந்தி அதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சிஆர்தாஸ் சொல்லியிருப்பார். நேரு என்ன சொல்லியிருப்பார்னா, போராட்டத்தின் எல்லா முனைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கையில் ஒத்துழையாமை இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு பதிலாக அதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். அதே மாதிரி காந்தியோட ஃப்ரெண்டா இருக்கிற ராஜகோபாலாச்சாரியார் சில வன்முறை நிகழ்ச்சிகளுக்காக பிறப்புரிமை போராட்டத்தை காந்தி நிறுத்தக்கூடாதுன்னு அவரும் கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலா 1922 27 வரைக்கும் ஒரு காங்கிரஸோட ஒரு தேக்க நிலை காலம், இந்திய அரசியலின் ஒரு தேக்க நிலை காலம். ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாது. மார்ச் 10 கைதாகி கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவர் கொடுத்திருப்பாங்க. திடீர்னு நிறுத்தினால மக்களும் காங்கிரஸும் ஃபுல்லா ஏமாந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கூடங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. வங்காளத்துல அரசு கல்விக்கூடங்கள் மூடுவதற்கு மிகப்பெரிய காரணங்களாக அமைஞ்சிருக்கும். சட்டமன்றங்கள் புறக்கணிப்புக்கு செய்திருக்கும். சட்டமன்ற புறக்கணிப்பு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். சரிங்களா? போலீஸ் ராணுவ புறக்கணிப்பு நடந்திருக்கும். பல்வேறு முஸ்லீம் இஸ்லாமிய சட்டங்களை மீறியவர்களுக்காக கருதப்படுவாங்க. அதாவது இராணுவத்தில் பணிபுரிந்த பல்வேறு முஸ்லீம்கள் அந்த பணியை விட்டுட்டு வந்திருப்பாங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது. வெளிநாட்டு துணியை புறக்கணிச்சிருப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லா டவுன் ஆயிடும். சரிங்களா? நீதிமன்றங்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. நீதிமன்றங்கள் புறக்கணிச்சதுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அவங்களுக்கு வராது. கர்நாட் கோமகனோட வருகை புறக்கணிப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இளவரசோட புறக்கணிப்பு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்.
காந்தியடிகள் மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது சமய சந்தர்ப்புக்கேற்ப நடந்து கொண்டு புகழ் பெறுவதை காட்டிலும் கொள்கையே பெரிது என்று நினைத்து துணிவுடன் செயல்பட்ட மனிதரை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு வில் டூரன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் நிறுத்தப்பட்டது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அவர் ஏன் நிறுத்தினாலும் எல்லாம் அவர் திட்டிருப்பாங்க. ஆனா அவர் சந்தர்ப்ப அரசியல் செய்யல, அவருக்கு புகழ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர் கொள்கை தான் பெருசுன்னு இதை நிறுத்திட்டாருன்னு வெள்ளக்காரன் ஒருத்தன் இவரை பாராட்டியிருப்பான். இவர் கைது பண்ணதுக்கு அப்புறம் ஆங்காங்கே கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் கூடி அஜ்மல் கான் தலைமையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பயணம் வர செய்ய ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா பயணம் செய்து அக்டோபர் மாதம் அதோட அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான கருத்துக்கள் இருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தினர் என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இந்த மாண்டகி சேம்ஸ் போர்டு பிரகாரம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருதுயா, ஸோ நாம் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதா அவர் அறிக்கையில் வந்து சொல்லியிருப்பார். சரியா? இதைத் தொடர்ந்து 1922 டிசம்பர் மாதம் கயா காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். சரியா? சிஆர் தாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தலைமை வச்சிருப்பார். 1922 கயா காங்கிரஸ் மாநாட்டில் தான் சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு சிஆர் தாஸ். ஏன்னா அந்த மாநாட்டுக்கு தலைமை வச்சரும் சிஆர் தாஸ் தான். 21 சிஆர் தாஸ் தான், 22 சிஆர் தாஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 23 அபுல் கலாம் ஆசாத் இது பண்ணியிருப்பாரு. நான் உங்களுக்கு தனி வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுவரைக்கும் நடந்த காங்கிரஸ் மாநாடு யார் தலைமை வகிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநாடையும் நம்மளை வச்சுக்க முடியலனாலும் முக்கியமான மாநாடுகள் நம்ம ஷார்ட்கட்டில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தனி வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஸோ அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இவங்க ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம சட்டமன்றத்தின் பதவிகளை கைப்பற்றி உள்ள போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரோ சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற நுழைவை வேணான்னு சொன்னார் காந்தி. ஸோ அதை வந்து வேணாம், நம்ம அதெல்லாம் தேர்தல் அரசியல் வேணாம் அப்படின்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பாதவர்னு சொல்லுவாங்க. நோ சேஞ்சஸ். ஒருத்தர் ப்ரோ சேஞ்சஸ், இவங்க நோ சேஞ்சஸ். ஸோ ஏன் அப்படின்னா, ஏன் இந்த முடிவுக்கு அவங்க மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் வராங்க அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றதுக்கு பின்னாடி அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும். ஸோ காங்கிரஸை நம்ம புதிய வழியில் கொண்டு போகணும், அதை உயிர் பக்கா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்துருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து தேர்தலில் ஈடுபடல, சட்டமன்றத்தில் தேர்தலில் நிற்கலன்னு சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த நிற்க மாட்டேன்னு சொன்னது யாருன்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியில் இணைஞ்சிருப்பாரு. அவர் தலைமையில் தான் சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா எலெக்ஷன்லையும் வெற்றி பெற்றிருக்கும், நீதி கட்சி அடித்து ஒடிச்சிருக்கும். ஆனால் இவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க, சட்டமன்றத்துக்குள்ள இருந்து பிரச்சனை தான் பண்ணுவோம் அப்படின்றனால தான் நீதி கட்சிக்கு ஆட்சி போயிருக்கும். இந்த நோ சேஞ்சஸோட கருத்து என்ன அப்படின்னா, தேர்தல் அரசியல் கவனத்தை திசை திருப்பும், மக்களை வேற இதுல வந்து விலகி செல்ல வைத்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நோ சேஞ்சஸ் இருக்காங்க இல்லையா, மாற்றத்தை விரும்பாதவர்கள். ஸோ இவங்க இந்த சுயராஜ்ய கட்சியினர் மாற்றத்தை விரும்புவோர் தேர்தலில் வின் பண்ணி சட்டமன்றத்தில் போய் சட்டமன்றத்துக்குள்ள பிரச்சனை பண்ணுவாங்க. தேர்தலை வேணான்னு சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுதேசி இயக்கங்கள் காந்தியோட கொள்கைகளை மக்கள்கிட்ட பரப்புற வேலையில ஈடுபட்டுருவாங்க. ஏன்னா காந்தி உள்ள இருக்காரு, ஜெயிலில் இருக்காரு. ஸோ காந்தியோட நூல் நூற்பது, மது அருந்தாதது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பது, கள்ளுக்கடை மறியல், இந்த மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய சுயராஜ்ய கட்சியினர் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு சட்டமன்றத்தில் நுழைஞ்சு வெள்ளக்காரனை எதெல்லாம் பண்ணுறானோ அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏப்பா இங்கே கட்சியில் இருக்கிறவங்க தேர்தல் அரசியல் போகிறவங்க தேர்தல் அரசியல் போங்க, அவங்க வந்து நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தீர்மானிச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1 தொடங்கியிருப்பாங்க. அந்த கட்சியின் தலைவராக சிஆர் தாஸ் இவர் தான். இவர் நேருவோட அப்பா மோதிலால் நேரு. சரிங்களா? 1924 ஆகஸ்ட் 16, 17
தேதிகளில் கல்கத்தாவில் கூடிய சுயராஜ்ய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அதோட அரசியல் அமைப்பு திட்டத்தை தீர்மானித்து ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சியோட நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சட்டப்பூர்வ சாத்வீக வழிகள் மூலமாக இந்திய மக்கள் சுயராஜ்யத்தை பெற மத்திய மாநில சட்டமன்றங்களில் அரசாங்கத்தின் சார்பில் கொண்டு வரப்படும் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்தல். அதாவது நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவோம், வெள்ளக்காரன் எது கொண்டு வந்தாலும் இந்தியர்களுக்கு எதிராக இருக்கும்போது அதை முறியடிக்கிறது. உள்ளாட்சி மக்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது, சரிங்களா? பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடுது. அது அரசாங்க அதிகாரம் அவங்கள நசுக்காம பார்த்துக்கிறது, சரியா? சமதர்ம கொள்கைகளும் தனி மனித உணர்ச்சிக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்தல், இந்தியாவின் இயல்பான சுயமரியாதை வெளியிட்டு. அதாவது அவங்க அந்த பணிவே ரெண்டா பிரிச்சுப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பணிகள், சட்டமன்றத்துக்கு வெளியே உள்ள பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டா பிரிச்சுப்பாங்க. யாரு? சுயராஜ்ய கட்சி. சட்டமன்றத்துக்குள்ளனா அவங்க ஏதாவது கொண்டு வந்தா நாங்கள் அதை தடுக்கிறது. சட்டமன்றத்துக்கு வெளியேனா இந்து முஸ்லீம் வேற்றுமையை குறைத்தல், சுயமரியாதை நிலைநிறுத்தல், கிராம சுயாட்சி கிராம உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துதல், ஆலை தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறது, திரட்டுறது, இதெல்லாம் சட்டமன்றத்துக்கு வெளியே. சட்டமன்றத்துக்குள்ளனா காங்கிரஸ் தேசிய நலனுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை முட்டுக்கடை போடுறது, அவ்வளோதான் அவங்களோட வேலை, சரிங்களா? மத்திய சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களில் 42 இடங்களை கைப்பற்றிருக்கும். அதே மாதிரி 1919 இந்த மாண்டேகசியன் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தோட குறைபாடுகளை குறித்து தெரிவிப்பதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அவங்க ரெண்டு அளவில் பிரிஞ்சிருப்பாங்க. மத்திய சட்டமன்றத்தில் சுயாட்சி கட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியோட எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார். கிடைத்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிப்பார். எப்படின்னா, இந்த சௌரி சௌரா சம்பவத்தில் காந்தி கைது செய்யப்பட்டு உள்ள இருப்பார் இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நோயால வாடிக்கிட்டு இருப்பார். எங்கன்னா ஏரவாடா சிறையில். இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் ஒரு தீர்மானத்தை போட்டு காந்தியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் தான் காந்தியை ரிலீஸ் பண்ணுவார். இல்லைன்னா காந்தி உள்ள வச்சு பசி பட்டினி நோயில கொண்டு பண்ணணும் அப்படிங்கிறத வெள்ளக்காரனோட பிளானா இருந்திருக்கும். அதே மாதிரி விசாரணை கைதிகளை விடுவிக்கணும், நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை மத்திய சட்டமன்றத்திலிருந்து சுயாட்சி வேலையை பார்த்துருக்கு. ஓரளவுக்கு அவங்களால நல்ல வேலையை தான் பார்த்துருப்பாங்க. மாநில சட்டமன்றங்களில் சத்தியமூர்த்தி தலைவரில் சுயராஜ்ய கட்சி ஆட்சி பீடத்திலிருந்து நீதி கட்சிக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கும். தமிழ்நாடு போர்ஷன் வரும்போது இந்த நீதி கட்சி போர்ஷனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன், சரிங்களா? அது எக்ஸாம் பக்கமாக வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு நான் அங்கே ரீஃபார்வர்ட் பண்ணி வர்றோம். மொத்த டீட்டெயில் வந்திருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எப்போ நின்னாங்க, எவ்வளோ இடம் ஜெயிச்சாங்க அப்படின்னு. முதல் சட்டமன்ற தேர்தலையும் நீதி கட்சி சவாலாக இருந்திருக்கும். 2வது சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு நீதி கட்சியே ஒழிக்கும். 3வது சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சியோட அதிக வாக்கை வந்து வாங்கிடும். ஆனால் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயேட்சையை முதலமைச்சராக மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் சுயராஜ்ய கட்சி தான் பண்ணியிருக்கும். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி 3 சட்டமன்ற ஆண்டுகள், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, சரிங்களா? 23 ஆரம்பிப்பாங்க, 23 ஜனவரி 1 ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? இவர் இந்த CR தாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 இறந்துடுவார். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமே அந்த கட்சி கொஞ்சம் அப்படியே இதாகிடும். ஏன் அப்படின்னா சுயராஜ்ய கட்சியோட முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா அரசாங்க பதவி ஏற்கக்கூடாது, சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவேன், நீ என்னையா ஏதாவது ஒரு இதுக்கு நியமிச்சின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதா அவங்களோட பிளானு. ஆனால் அந்த கட்சியோட கொள்கைக்கே கட்சி தலைவர்களே எதிராக நடந்துப்பாங்க. SP தம்பே அவர் என்ன பண்ணுவார்னா ஆட்சிக்குழு உறுப்பினராக மாறிடுவார். PJ பட்டேல் அப்படிங்கிறது மத்திய சட்டமன்றத்தின் சபாநாயகராக பதவி ஏற்றுக்குவார். ஈவன் மோதிலால் நேரு கூட ஸ்கின் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? இராணுவத்தை இந்திய மயமாக்குவது பற்றிய ஒரு குழு, அதில் இவர் அந்த குழுவோட உறுப்பினராக இருந்தது. இந்த மாதிரியான இதனால வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி அதோட பேசிக் கோர் ஆர்ஜினையே இழந்துடும். கட்சி ரெண்டா உடஞ்சி போயிடும். ஜெயகேர் கேல்கேர் மூஞ்சி அப்படின்னு வெளியே வந்து இணைக்க கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. லாலா லஜபதி ராய் மதன் மோகன் மால்வியெல்லாம் வெளியே வந்து தேசிய கட்சின்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சியில் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற முயற்சியாக சமர்பதியில் ஒரு சமரச முயற்சி பிளான் பண்ணுவாங்க. ஆனால்
கட்சி 1920 பிளவுபட்டதுக்கு அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆக்சுவலாக சியாதாஸ் இறந்ததுக்கு அப்புறமே கட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 26க்கு அப்புறம் அந்த கட்சியால் எந்திரிச்சு நிற்க முடியாது. காலம் செல்ல செல்ல அவங்களோட முயற்சிகளும் ஊக்கமும் குறைஞ்சி சுயநினைவின்றியோ அரசு நியமித்த அனைத்து குழுக்களும் உறுப்பினராக சேர்க்கப்பட்டதை ஏற்றனர். ஏன்னா எதுலேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பிளானு. எதுக்கு போகிறோம் எதுக்கு கத்துறனே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-4 வருஷத்துல அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா? காந்தியடிகள் வெளியே வந்துடுவார். 1924 பிப்ரவரி சௌரி சௌரா போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 6 வருஷம் தண்டனை வாங்கியிருப்பார். ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியே வருவார். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சௌரி சௌரா சம்பவம் அவருக்கு என்ன ஒரு விஷயத்தை வந்து உணர்த்திருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அகிம்சை சம்பந்தமான பயிற்சி நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து சமாதானமாக போனாலும் திடீர்னு வன்முறைகளை கையில் எடுத்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதில் போராட்டத்தில் கவனம் செலுத்தணும், இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் இறங்கிடுவார். தீண்டாமை ஒழிப்பு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார். அப்போ என்ன சொல்வார்னா, உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றிய செய்திகளை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று தீட்டி அவரை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் காங்கிரஸுக்கு கோரிக்கை வச்சிருப்பார். அப்புறம் நிறையா ஸ்கீம்ஸ் உள்ள கொண்டு வர, எல்லா காங்கிரஸ் உறுப்பினரும் கதர் தான் போடணும், ஃபாரின் மெட்டீரியல் போடக்கூடாது, நூல் நூப்பார், ராட்டையில் நூல் நூப்பார், நெசவாளர் அமைப்பு ஒன்று உருவாக்குவாங்க. ஆனால் இந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினைவாத சிந்தனை போக்கு மிகப்பெரிய அளவில் போகும். அதாவது இந்து முஸ்லீம் மோதல் கட்சிக்குள்ளேயே காங்கிரஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கும் பிராமணர்களுக்கும் உள்ளேயே ஒரு போராட்டம். அதை தொடர்ந்து முஸ்லீம் லீக்கு, இந்து முன்னணியோட வளர்ச்சி, ஆர்எஸ்எஸோட வளர்ச்சி, இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிவினைவாத சிந்தனை போக்கு மிகப்பெரிய அளவில் போகும். இடையில சுயராஜ்ய கட்சியும் பிரிஞ்சிடும். சரிங்களா? இடது சன்மை தீவிர சன்மை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போகும். கம்யூனிஸ்ட்டு, வன்முறை, தீவிரவாத போக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் போகிறத பார்த்து காந்தியடிகளுக்கு கொஞ்சம் மனவேதனை அடைந்து மதவாத போக்கு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் விரோதமாக 21 நாள் உண்ணாவிரதத்தை இருப்பார். சரிங்களா? இதைத் தொடர்ந்து 1924 காங்கிரஸோட 39வது மாநாடு நடக்கும் பெல்காமில். இந்த மாநாட்டில் தான் முதன்முறையாக காந்தி தலைமையை ஏற்றிருப்பார். காந்தியடிகள் காங்கிரஸ் மாநாட்டின் தலைமையை ஏற்ற ஒரே மாநாடு எதுனா 1924 பெல்காம் மாநாடு. இவர் எதுக்கு தலைமை ஏற்றிருப்பார் அப்படின்னா, காங்கிரஸை திரும்ப ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒத்துழையாமைக்கு திரும்ப பெற்றதுக்கு அப்புறம் காந்தியோட அந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடிதான் போயிடும். பல்வேறு குழுக்களாக பிரிஞ்சிடும் காங்கிரஸ். சரிங்களா? இதைத் தொடர்ந்து 1920 நவம்பர் மாதம் காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பம்பாயில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. எல்லாத்து கட்சியும் கூட்டிருப்பார். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் காந்தியோட கொஞ்சம், ஏன்னா இவங்க 2 பேரும் இடதுசாரி சிந்தனை அதிகமாக இருக்கும். சரிங்களா? இவங்க சுதந்திரம் வேணும், முழுமையான சுதந்திரம் வேணும்னு போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காங்கிரஸோட தலைவராக சீனிவாச ஐயங்கார் 1926 தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். யாருன்னா எஸ்.எஸ். சத்தியமூர்த்தி அவர்கிட்ட கேட்டிருப்பார். சரியா? சுயராஜ்ய கட்சி இரட்டை ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்துக்குள் ஈடுபட்டிருப்பாங்க. இவங்க கட்சி ஒருங்கிணைக்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் சைமன் குழு அமைச்சிருப்பாங்க. சைமன் குழு 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படிங்கிறத ஆங்கில அரசு நியமிச்சிருக்கும். அதாவது இந்த மாண்டகை சேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் எப்படி போகுது, இதை மறுபடியும் நம்ம மாற்றலாமா, அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பட்டய சட்டத்தை போட்டுட்டு இருப்பாங்க. 1919 போட்டதுக்கப்புறம் 1929 தான் போடணும். நிலைமை சரியில்லைனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இந்திய அரசியல் சாசனத்தை சீர்திருத்தத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி மாண்டே சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் இரட்டையாட்சி போயிட்டு இருக்கா, அந்த இரட்டையாட்சியில் என்ன மாறுதல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 29 பிளான் பண்ண அந்த கமிஷனை 27 போட்டுருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜான் சைமன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக போட்டிருப்பாங்க. இது ஏன் இந்திய மக்களுக்கு பிடிக்காம போயிடுனா,
அந்த குழுவில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அந்த குழுவில் ஒருத்தர் இந்தியர் எவருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது சைமன் குழு இல்லை, ஆக்சுவலாக இது இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். அதுக்கு சைமன் தலைமையில் இருந்தனால சைமன் கமிட்டின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மாண்டேக சேம்ஸ் ஃபோர்டு சீர்திருத்தம் தொடங்கி 17 ஆரம்பித்து 19 தொடங்கும் இல்லையா, 8 வருஷம் கழிச்சு அந்த குறைகள் அலசியிருப்பாங்க. அந்த அலசறதுக்கோசரம் அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுங்கிறதுக்கோசரம் ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விசாரணை குழுவை 10 ஆண்டு முடிவில் அவங்க அமைக்கணும். ஸோ 1919 சட்டத்தின் பிரகாரம் 29 அமைக்க வேண்டிய குழுவை 27லேயே அமைச்சிருவாங்க. அதோட தலைவராக பிரிட்டிஷோட லிபரல் கட்சி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த கட்சியோட தலைவரான கட்சியை சேர்ந்த ஜான் சைமன் அப்படிங்கிறவர் நியமிச்சிருவாங்க. 7 ஆங்கிலேயர் இருப்பாங்க, ஒருத்தர் கூட இந்தியர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் பிரபுக்கள் அவைன்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் மேலே அவங்க தான். அந்த குழுவில் இந்திய உறுப்பினராக சின்ஹா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், லார்டு சின்ஹா பிரபு. பிரிட்டிஷோட பிரபுக்கள் அவையில் உறுப்பினராக இருந்த இந்திய சின்ஹா பிரபு கூட அந்த குழுவில் இடம்பெற்றிருக்க மாட்டார், சைமன் குழுவில். அதாவது இந்தியர்களுக்கோடசோ ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்த திட்டத்தை கொண்டு வரீங்க, அதில் ஒருத்தர் இந்தியர் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன இதை நீங்கள் அங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கோபம் தான் எல்லாத்துக்கும் வந்துடும். அதுக்கு என்ன வந்து இவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா, இந்த குழுவில் உறுப்பினராவதற்கான நடுநிலைமை எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாத இயல்பும் வேண்டும், எனவே அது போன்ற தகுதிகள் இந்தியக்கே இல்லை அப்படின்னு இந்த இர்வின் வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டுருவான். இப்படி பாருங்க, வெறுப்பை பற்றியும் நடுநிலைமையை பற்றியும் வெள்ளைக்காரன் நமக்கு பாடம் எடுக்கிறான். ஏன் அவங்கள போடல, எங்களோட அரசியல் சாசன சீர்திருத்த சட்டம், எங்களோட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையாங்கும்போது இந்த மாதிரி குழுவில் உறுப்பினர் ஆகுனா நடுநிலைமை வேணும், யார் மீது வெறுப்பு இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி தகுதி ஒரு இந்தியர் கூட இல்லைன்னு சொன்னது யாருன்னா இர்வின். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் இடம் கொடுத்தால் சைமன் குழு அளவில் பெரிதாகிவிடும் என இந்திய அரசு செயலர் பிர்கன் கெட் அப்படிங்கிற கேலி பேசியிருப்பாரு. ஏப்பா நீங்க 1008 அரசியல் கட்சி வச்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு இடம் கொடுத்தா எங்களுக்கு வந்து இடம் பத்தாது அப்படிங்கிறது அந்த ஆளோட கேலி பேச்சு. இது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்துடும், காங்கிரஸுக்கும் சரி மக்களுக்கும் சரி. ஸோ இந்த சைமன் குழு இந்தியாவில் வந்து ஆய்வே பண்ணக்கூடாது, எங்கே வந்தாலும் இவனை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கும். தேஜ் பகதூர் தலைவராக இருந்த லிபரல் ஃபெடரேஷன், இந்திய தொழில் வர்த்தக காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. சைமன் குழு புறக்கணிப்பை ஒரு பரவலான இயக்கமாக மாறிடும். நார்மலான ஒரு விஷயம், நார்மல் விஷயம் இல்லை, ஆனால் இவங்க பிளான் பண்ணாமே அது பெரிய அளவில் வந்துடும். 1927 டிசம்பர் மாதம் சென்னையில் கூடிய ஒரு காங்கிரஸ் மாநாடு. இந்த 27 மாநாடு ரொம்ப முக்கியங்க, அது நம்ம பின்னாடி படிப்போம். 29 சுயராஜ்யம் வருதுன்னு சுயராஜ்ய ஒரு மாநாடு கொண்டாடுவாங்க இல்லையா, ராவி நதிக்கரையில் முதலாக இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டோம் இல்லையா, சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானம் இப்போ நிறைவேற்றிருப்பாங்க. சுயராஜ்யம் வேணும்னு சொன்னதே இந்த சென்னை மாநாடு தான், 1927 சென்னை மாநாடு. சரியா, ரொம்ப முக்கியமான மாநாடு. இந்த 27 மாநாடு சென்னையில் நடந்ததுக்கு தலைவராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாரி, எம்ஏ அன்சாரி. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? ஸோ இவங்க அந்த பூர்ண சுயராஜ்யத்துக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க, சைமன் குழு புறக்கணிப்புக்கான தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க. 28 பிப்ரவரி 3 சைமன் குழு மும்பையில் வந்து இறங்கினப்ப அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கான எதிர்ப்பு குரல் மிகப்பெரிய அளவில் முழங்கியிருக்கும். சைமனே திரும்பிப்போ, கோ பேக் சைமன். பாருங்க, கோ பேக் சைமன், எல்லா பக்கமும் இந்த பதாகைகளை காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியா முழுவதும் கடையடைப்பு, வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கும். சென்னையில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். துப்பாக்கி சூடு சென்னையில் சைமன் கோ பேக் சைமன் வைக்கும்போது துப்பாக்கி துட்டு அங்கே அந்த போராட்டத்தை பண்ணீங்களாம். துப்பாக்கி சூடு நடத்தும் போது ஆந்திர கேசரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்தான் பிரகாசம். ஆந்திர கேசரி, ஆந்திராவின் சிங்கம்னு அர்த்தம், கேசரினா சிங்கம். அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பர கேசரி இல்லை, சிங்கம். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, சட்டையை விளக்கி இந்த நெஞ்சை காட்டி இங்கே சுடுறா பார்க்கலாம், நீ இவனா இருந்தா அப்படின்னு சொல்லி நின்றுப்பாரு. சுடமாட்டானுங்க, பயந்து போயிடுவானுங்க. அதுலேருந்து தான் அவர் ஆந்திர கேசரின்னு அனுப்புவாங்க. யார்? பிரகாசத்தை. கல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் அந்நிய பொருட்களை புறக்கணித்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஆந்திரா கேசரி, மும்பையிலையும்
கல்கத்தாவிலையும் டில்லியில் லாலா லஜபதி ராய் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி சாண்டர்சன் அப்படிங்கிற ஆள் லாலா லஜபதி ராயை கண்ணு முன்னு தெரியாமல் தடியடி பண்ணிவிடும். அதில் அடிபட்டவர் ஒரு மாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலிவுற்று செத்து போயிடுவார். லாலா லஜபதி ராய் கொன்ற ஆங்கிலேயன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டர்சன். லக்னோவில் ஜவஹர்லால் நேருவும் ஜிபி பந்தும் சைமன் குழுவுக்கு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சைமன் குழுவுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும்போது இந்த பெரியாரும் நீதி கட்சியும் வெள்ளைக்காரங்க நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாங்கன்னு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழுவை வரவேற்று ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க, வாங்க வாங்க அப்படின்ட்டு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழுவில் எந்த பார்ப்பனரும் இல்லை. என்னதான் பார்ப்பனர் இல்லாந்தாலுமே அது ஒரு ஆங்கிலேயர் குழு. அதை வந்து அவங்க வரவேற்றது ஒரு தவறான ஒரு விஷயம்தான். சரிங்களா? சைமன் குழு நாடு அளவு போராட்டம் இருந்தாலும் சென்னையில் ஆதரவு தெரிவிப்பது பாப்பனர் போராட்டத்தின் விளைவு அப்படின்னு பெரியார் கருதியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியாருக்கு தெரிஞ்சு போயிடும், என்னென்னு நாம் இது ஆதரவு கொடுத்தா நம்மளை வந்து நமக்கு மேலே பேர் மாறி போயிடுன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்த பெரியார் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவரும் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு கோபேக் சைமன் போர்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவார். சரியா? இதனால் சைமன் குழு திரும்பியே போயிடும். இந்த சைமனே திரும்பி கோபேக் சைமன் அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா 1928 பாம்பே யூத் லீக் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்திய யூசுப் மெஹர்லி அப்படிங்கிறவர் தான் இந்த வேர்டையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். கோபேக் சைமன், சைமனே திரும்பி போ. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் நிறைய எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அவனுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் எழுதி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் சைமனே திரும்பி போ, கோபேக் சைமன், குயிட் இந்தியா அப்படிங்கிற முழக்கங்களை முதலில் அறிமுகப்படுத்திய யூசுப் மெஹர் அலி. சைமன் குழு முதல்ல இந்தியா வரும், துரத்தி விட்டுருவாங்க, மறுபடியும் இந்தியா வரும். ஃபர்ஸ்ட் முறை பிப்ரவரி 28, ரெண்டாவது முறை அக்டோபர் 28 டு ஏப்ரல் 29 வரைக்கும். மோதிலால் நேரு சைமன் குழுவை பார்த்து இவங்க வந்ததே ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லிடுவார். சைமன் குழு ஒரு கண் துடைப்பு அப்படின்னு சொல்லுவார். போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத உணர்த்தியது சைமன் போராட்டம் தான். 1928 காங்கிரஸில் கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இடதுசாரிகள் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்றனால 28க்கு மோதிலால் நேருவை தலைவராக இருப்பார். 29க்கு அதான் சொன்ன இல்லையா, இடதுசாரியின் இரட்டைகளான ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். அதில் நம்ம ஜவஹர்லால் நேரு 29ஓட காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இது பண்ணிடலாம். அவங்களையும் லெஃப்ட் விங்ஸையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கோசரம் இளைஞர்கள், இடதுசாரி நோக்கி போயிட்டு இருக்கிற இளைஞர்களும் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஜவஹர்லால் நேரு தலைவராக போட்டுருவாங்க. சரியா? 1928 காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதுக்கு தலைமை வைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. 29 ஜவஹர்லால் நேரு. இந்த 28 தான் மோதிலால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஏன்னா ஒரு பக்கம் சைமன் குழுவோட புறக்கணிப்பு எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒன்றிணைச்சிருக்கும். இந்து மகாசபை, முஸ்லீம் லீக், லிபரல் ஃபெடரேஷனு எல்லா கட்சியும் ஒட்டுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பிப்ரவரி 28, 1928 ஒரு அனைத்து கட்சி மாநாடு நடைபெறும். அந்த மாநாடோட முடிவில் தான் அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வகுக்க ஒரு குழு ஒன்று அமைச்சிருப்பாங்க. யாருன்னா மோதிலால் நேரு அவர்கள் தலைமையில். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அரசியலமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்தியர்களுக்கான இந்திய அரசியல் சாசன வரைவை வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ண ஆள் யாருன்னா பிருகன்கட். அந்த ஆள் சொன்னதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மோதிலால் நேரு ஆகஸ்ட் 10 அவரோட அறிக்கையை வெளியிட்டிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரு அறிக்கை. நேரு அறிக்கைனா மோதிலால் நேரு வெளியிட்டது, ஜவஹர்லால் நேரு இல்லை, நேருவோட அப்பா வெளியிட்டது. அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். எங்களுக்கு தன்னாட்சி அல்லது டொமினியன் அந்தஸ்து வேணும், மத்திய சட்டப்பேரவை, மாகாண சட்டப்பேரவைக்கு கலவையான வாக்காளர் தொழிலோட தேர்தல் நடைபெறணும், மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம் சிறுபான்மையர் அதிகமாக உள்ள மாகாண சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வரணும், அதே மாதிரி இந்துக்கள் அதிகம் சிறுபான்மையாகிற இடத்துல இந்துக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், பொது வாக்காளர் முறையும் அடிப்படை உரிமையிலும் கொண்டு வரணும். பொது வாக்காளர் முறைனா இந்த சொத்து, கல்வி, இது இல்லாமல் எல்லாத்துக்கும் வாக்குரிமை கொடுக்கணும். 19 அடிப்படை உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்திய உச்ச நீதிமன்றம் தான் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருக்கணும். உங்களோட பிரபுக்கள் ப்ரிவியூ கவுன்சில் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரு.
இப்போ இந்தியாவோட கடைசியாக நீங்கள் மேல்முறையீடு போனால் உச்சநீதிமன்றம் தான். ஆனால் வெள்ளக்காரன் காலத்தில் அப்படி இல்லை. உயர்நீதிமன்றம் ஒன்று இருந்துச்சு, உச்சநீதிமன்றம் ஒன்று இருந்துச்சு. உச்சநீதிமன்றத்துலேயும் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் லண்டனில் இருக்கிற ப்ரிவியூ கவுன்சில் போயிடலாம். அவன் என்ன சொல்கிறான்னா அதுதான் கடைசி. அதெல்லாம் முடியாது. இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தான் மேல்முறையீட்டு இறுதி நீதிமன்றமாக இருக்கணும். அதே மாதிரி மன்னர் மாநிலங்கள் பாராளுமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டு தான் இயங்கணும். இந்தியாவை பாதுகாப்ப ஒரு பாதுகாப்பு குழு ஒன்று இருக்கணும். சிந்துவை தனி மாநிலமாக உருவாக்கப்படணும். பாகிஸ்தான் பிரிவினை அப்போ வரல. சிந்துன்னு ஒரு மாநிலமாக நீங்கள் தனியாக மாநிலமாக அதை உருவாக்கணும். அதே மாதிரி கூட்டாட்சி அரசாங்க முறையை அமைக்கணும். கிட்டத்தட்ட வெள்ளக்காரனோட நம்ம ஆளு பயங்கரமான ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார். ஆக்சுவலாக நேரு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தனியாக இடஒதுக்கீடு வேணும், முஸ்லீம் இடஒதுக்கீடாக போடணும் அப்படிங்கிறப்ப பல்வேறு பேர் அதில் ஒரு முஸ்லீம்களுக்கு அதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அபுல் கலாம் ஆசாத்து, அன்சாரி, டி.கே. ஷெர்வானி இவங்கெல்லாம் அதை அப்படியே ஏற்றுப்பாங்க. முகமது சபி அவங்களோட ஆதரவாளர் இந்த அறிக்கையை எதிர்த்திருப்பாங்க. ஆஹா கான் என்ன சொல்லுவார்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொதுக்கி மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இருப்பார். ஜின்னாவும் அவங்களோட ஆதரவாலும் ஒத்துழையாமைக்கிறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. தனி இந்த நேர் அறிக்கையும் ஏற்றுக்காமல் அதில் இருக்கிற இந்த கூட்டு தொகுதி முறையை ஆதரிச்சிருப்பாங்க. ஜின்னா என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்கி கொடுத்து அவர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார். 3/1 எங்களுக்கு வேணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு இடஒதுக்கீடு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜின்னா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு 3/1 கொடுத்துடணும். தேஜ் பகதூர் சாப்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முகமது அலி ஜின்னாவுக்கு க்ளோஸு. அவர் காங்கிரஸில் பெரிய தலைவர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது பெரிய அளவில் மாற்றத்தை தராது, இது தோல்வி அடையுன்னு சொல்லுவார். ஆனாலும் அவர் கொண்டு வருவார். கொண்டு வந்ததுக்கப்புறமும் இந்த ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா 14 அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பாரு. அதுவும் நிராகரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஜின்னா இதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடை மாற்றிட்டு காங்கிரஸில் நம்மளுக்கு நீதியே கிடைக்காது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இவங்க இப்படி தான் பேசுவாங்க, ஸோ இவங்களோட இதுவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து அவர் என்ன சொல்லுவார்னா எங்களுக்கு தனி நாடு அப்படிங்கிற கோரிக்கையை ஆரம்பிச்சிருவார். அது என்னடா ஜின்னாவோட 14 அம்ச கோரிக்கைகள் அப்படின்னா 14 பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாம். அவர் சொன்னது வேற மாதிரி இருக்கும். எல்லா வகுப்பாருக்கும் தனி தொகுதிகள் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வேணும், இந்தியாவிற்கு கூட்டாட்சி வேண்டும், எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு தான் கொடுக்கணும், மத்தியக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சிறுபான்மையர் சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் வேணும், மத்திய சட்டமன்றத்தில் 3/1 வேணும்னு கேட்டது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடும். சிந்துவை பம்பாயிலேருந்து தனியாக பிரிங்க, பலுஜிஸ்தானை நீங்கள் வடமேற்கு எல்லை மாகாணம் பலுஜிஸ்தான்னு நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது, அரசு பணியோட எல்லாத்துலேயும் முஸ்லீம்களுக்கு போதிய இடஒதுக்கீடு வேணும், இந்திய கூட்டாட்சி சம்மதமின்றி நிறைய விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேரு அறிக்கையை நிறைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னாவோட குரூப்பு விமர்சிச்சிருக்கும். அதாவது முஸ்லீம்களின் சாவு ஆணை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதைத் தொடர்ந்து இந்த 14 அம்ச கோரிக்கை கைவிடப்படும். ஜின்னா காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துடுவார், தனிநாடு வேணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருவார். ஸோ 28 நேரு அறிக்கையும் மோதிலால் நேரு அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அமர்வையும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 1929 பூரண சுயராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டை தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அமர்வு நடத்தியிருப்பாங்க. ஸோ இதில் அந்த காங்கிரஸ் மாநாடு ரொம்ப இதுதான். அந்த காங்கிரஸ் மாநாடு இங்கே பாருங்க, நேரு நின்று பேசிகிட்டு இருக்காரு, நேரு தான் தலைமை. இந்த காங்கிரஸ் மாநாடு ஏன் ரொம்ப வரலாற்று சிறப்பு முக்கியம்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஜனவரி 26 1930, ஏன்னா இது டிசம்பரில் நடக்கலையா, ஸோ 1930 ஜனவரி 26 நம்ம சுதந்திர திருநாளாக கொண்டாடலாம். வரிகொடா இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்றாங்க. இதை தொடர்ந்து தான் ராவி நதிக்கரையில்
டிசம்பர் மாதம் நம்மளோட தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சரியா? இந்த இயக்கத்தை தொடங்க காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு அங்கீகாரம், சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலான்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருவாங்க. செயற்குழு கூடும் சபர்மதியில். அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டத்திற்கு காந்தி தலைமை தாங்கி இருப்பார். உப்பு சட்டத்தை மீறப்போவதாக அறிவிச்சிருப்பார். இது ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான இந்த தண்டி யாத்திரை. சரிங்களா? ஜனவரி 31 26 நம்ம பூர்ண சுயராஜ்ய தினம் கொண்டாடுறோம். 31 வந்து பார்த்தீங்கன்னா 11 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வந்து பார்த்தீங்கன்னா இர்வின்ட்ட வந்து காந்தியடிகள் கொடுக்குறாரு. நீங்கள் இதை மார்ச் 11க்குள்ளே நிறைவேற்றணும் அப்படின்னு காலக்கெடுவை கொடுக்குறாரு. எப்போ? ஜனவரி 31. அந்த 11 கோரிக்கைகள், அது 11 கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த கோரிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி பணி செலவுகளை வந்து 50% குறைக்கணும், முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கட்சிகளையும் விடுதலை செய்வது, நில வருவாயை 50% குறிப்பது, உப்பு வரியை ரத்து செய்வது. இந்த எந்த கோரிக்கைக்குமே வெள்ளக்காரங்கிட்டிருந்து பதில் வராது. இதை தொடர்ந்து தான் காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் தண்டி யாத்திரையும் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த தண்டி யாத்திரை இந்த விடுதலை இயக்க போராட்டத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிடும். இந்தியா பூரா உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும். சரியா? இந்த தண்டி யாத்திரையிலேருந்து நாம் அடுத்த பார்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.